புலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவுகள் மேஷத்திலிருந்து தனுசு வரை ஐப்பசி மாத பலன்களை பார்த்தோம். தற்போது மகரம் முதல் மீனம் வரை உண்டான 3 ராசிக்குரிய ஐப்பசி மாத பலன்களை பார்ப்போம். இப்போ மகர ராசி எடுத்துக்கொள்வோம். மகர ராசி முதல்ல குருவினுடைய பார்வையில் இருக்கிறது. எப்போத்திலிருந்து 8/10/25 முதல் 21/12 வரை குரு பார்வை மகர ராசியில் வீழ்ந்து கொண்டிருக்கும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்வை நல்ல பலன்களை தரும். அதே நேரத்தில் இந்த பார்வை 21/12/25 வரை தான் இருக்கும். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடும் குரு. அப்போ பார்வை தனுஷ் மேலே விழுந்துடும். அதனால குரு பார்வை தற்போது 2 மாதம் அளவில் மகர ராசியில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. மகர ராசிக்கு 3வது இடம் தைரியஸ்தானம். அந்த ஸ்தானம் குருவுடைய வீடு. அந்த ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ மகர ராசிக்கு 1, 3, 11ஆம் வீட்டை குரு பார்த்து லாபஸ்தானாதிபதியும் குரு பார்த்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டில் துலாமில் இருக்கிற அதுவும் நன்மைதான். அதனால இப்ப லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது. ராசியை குரு பார்க்க உடல்நிலைகள் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதே 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தை குரு பார்க்கிறது. இளைய சகோதர ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. இந்த இடங்கள் மேன்மை பெறும். அதே நேரத்தில் மகர லக்னாதிபதி தனஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்று ராகு கேதுவோடு இருப்பதால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, எப்படி ஒன்றாலும் சம்பாரிச்சுலாம் நினைப்பாங்க. அந்த வழி எந்த வழியா இருந்தாலும் இப்போ சாதாரணமாக நல்ல வழியில சம்பாதிக்கிறது இருக்குது. லஞ்சம் லாவண்யம் இந்த மாதிரி எந்த வழியிலையாவது கொஞ்சம் பொழைச்சிக்கலாம் அப்படின்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க தனஸ்தானத்தில் சனி இருக்கிறது. அந்த சனி ராகு கேது என்ற கூட்டு கிரகங்களோட தன்மையில் இருப்பதால் இவங்க தனத்தை சம்பாதிப்பதில் கவனமாக இருக்கு. ஒன்று தப்பான வழியில போய் சம்பாதிச்சு மாட்டிக்கூடாது. ஏன்னா அந்த ராகு கேது கொஞ்சம் அசுப வழியை காட்டும். அதனால இவங்க எப்போதுமே இப்போ குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தன வழியை சம்பாதிக்கும் போது நல்ல வழியை கடைபிடித்து கொள்ள வேண்டும். இப்போ எப்பவுமே அவங்க மகராசிக்காரனுக்கு தனாதிபதி சனிதான். அதனால மகர ராசிக்காரங்க எந்த வழியில வேணாலும் சம்பாதிக்கலாம், எந்த சந்தில பூந்து வேணாலும் வெளில வரலாம்னு நினைப்பாங்க. அதனால இவர்கள் சம்பாதிக்க வழியில் ஒரு நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். அந்த நேர்மையை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். ரொம்ப அதிகமான ஊழலுக்கோ இல்லை உள்ள ஒரு இன்டிசிப்ளின் இல்லாத விஷயத்திலேயே போய் சம்பாதிக்க கூடாது. அதனால எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா அந்த சம்பாதிக்கிறதுல கெட்ட பேர் வந்துடும். அதனால தொழில் ஸ்தானாதிபதி ராகு கேது தொழிலே மாற்றப்படக்கூடிய சம்பவம் வரும். இப்போ செய்கிற இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேற எஸ்டாப்ளிஷ் போக வேண்டியதான், வேற வேலையை தேடிக்க வேண்டியதான். அதனால மகர ராசிக்காரங்க தனத்தை சம்பாதிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல வேலை இந்த டிசிப்ளின் குரு மகர ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் இந்த 2 மாசத்திலே டிசிப்ளின் இருப்பார்கள். அதே நேரத்தில் மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு அடுத்தபடியாக கும்பராசியை தனாதிபதியை அங்கும் காப்பாற்றப்படுவார்கள். அதனால இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழில எதுவும் தப்பு பண்ணிடாம இருக்கணும். அந்த தப்பு பண்ணக்கூடிய இடத்தை குரு பார்ப்பதால் தப்பிலிருந்து தவிர்த்து விடுவார்கள். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சம்பாதிங்கள். அதே மாதிரி இந்த மகர ராசிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 6, 9க்கு அதிபதிய புதனே இப்ப 10ஆம் வீட்டுல இருக்கு. 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி புதனும் 9ஆம் வீட்டுக்குரிய புதனும் 10ஆம் வீட்டில் இருக்கிறது. அந்த 10ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் கன்னியில் இருக்கிற பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அதனால தொழில் பாக்கியம் இது 2மே பரிவர்த்தனை இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே போடும். அதுல எந்த பிரச்சனையும் வராது. 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி புதனும் சேர்ந்து கொண்டிருப்பால் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஆனால் தொழிலில் கொஞ்சம் நேர்மை தேவை. நேர்மையான வழிகள் இவர்கள் சம்பாதிக்க வேண்டும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் பெருமளவில் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் இந்த சனி வாக்குஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் வாக்கில் நிதானம் தேவை. அந்த வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் ராகு வாக்குஸ்தானத்தில் நிதானம் தேவை. ஒருவேளை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி தசை பிறப்பிலேயே
தசா புத்தி இருக்குமானால் அப்போது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த சனி 6/3/2026 தான் 3க்கு போகுது, அந்த இடத்த விட்டு விலகுது. தச்சமய வாக்குஸ்தானத்தில் தான் சனி இருக்குது, ராகு இருக்குது, அதை கேது பார்க்குறது. தன்னுடைய வாக்கால தொழிலை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். எல்லாமே கொஞ்சம் வாக்குஸ்தானத்தை வைத்து தான் இருக்கிறது. அதனால வாக்குஸ்தானத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஒருவேளை இந்த குரு வாக்குஸ்தானத்தை பார்த்தால் நன்றாக இருக்கும். ஆனால் தற்போது குரு வாக்குஸ்தானத்தை பார்க்கவில்லை. மிதுனத்துக்கு வரப்போற குரு மாற்றம் அடையும் போது வாக்குஸ்தானத்தை பார்த்துவிடும். இப்போது அவங்களுக்கு நேர்மையான குரு ராசியை பார்ப்பதால் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுவார்கள். இருந்தாலும் வாக்குஸ்தானத்தை அடுத்த மிதுன குரு பார்ப்பதால் அங்கும் காப்பாற்றப்படுவீர்கள். அதனால குருவுடைய பார்வை உங்களை காப்பாற்றி விடுகிறது. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா, உங்க சுயமாக நீங்கள் கொஞ்சம் எப்பவுமே எச்சரிக்கையாக இருங்கள். அதர்ம வழியிலோ ஏதாவது கையூட்டு முறையிலையோ இப்படி செஞ்சா இப்படி வரலாம், உழைக்கலான்றதுக்காக நீங்கள் தவறான வழியை செய்து கொள்ளாதீர்கள், ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அதில் நேர்மை இருக்க வேண்டும். அதை மாத்திரம் உஷாரா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு உங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி, 3 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, விரையாதிபதியும் 3ஆம் வீட்டுக்கு தைரியஸ்தானாதிபதியும் குரு உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 இருக்கிற நல்ல இடம். 7ஆம் இடம் நல்ல இடம். அந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு உச்ச குரு மகர ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு மனைவி வழியிலையோ மற்ற பார்ட்னர்ஸ் வழியிலையோ நண்பர்கள் வழியிலையோ எந்த விஷயம் இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறது. அதனால மகர ராசிங்களுக்கு குறிப்பாக சொல்லும் என்றால் இந்த வாக்கை ஒழுங்கா கடைபிடித்துக் கொள்ளுங்கள். தனத்தை ஒழுங்கால வழி சம்பாதி. குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் உங்கள் வாக்கால் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருங்கள். முடிஞ்சா வெளிநாட்டு தொடர்பு தொழிலாளி ஏற்படுத்திக் கொள்ளலாம். தூரமா போய் ஒர்க் பண்ணலாம். இந்த சனிய ராகு இருக்கும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில போய் ஒர்க் பண்றது. நம்ம தொழில் ரீதியாக எங்கேயாவது தங்கி ஒர்க் பண்றோம்னா அந்த மாதிரி தங்கி கூட ஒர்க் பண்ணலாம். நைட் ஷிஃப்ட் அதையும் ஒர்க் பண்ணலாம். அதாவது குடும்பத்திலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற, உத்தியோகத்தினால விலகி இருக்கிற சூழ்நிலை எந்த வகையில ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அது சுப விலகலாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு சனி ராகு வாக்குஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, தனஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த 3 விஷயத்துல நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து அதை சுபமாக மாற்றிக்கொள்ள முடியும். இதுவரை மகர ராசியை பார்த்தோம். அடுத்தது கும்ப ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம். கும்ப ராசிக்கு குரு பார்வை தற்சமயம் இல்லை. இப்ப மிதுன ராசி 21/12/25 போகும்போது அந்த கும்பராசியை குரு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 21ஆம் அப்புறம் குரு பார்வை கும்பராசி கிடைத்துவிடும். கும்பராசிக்குரிய ஓனர் கும்பராசியிலே சனி இருக்கிறதுனால அந்த ராசியாதிபதி வலுப்பெற்று வக்ரகதியில் இருக்கிறார். ரொம்ப வக்ரகதியில் இருக்கிறார். இருந்தாலும் ராகு கேது வர கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. ராகு கூட இருக்குது, கேது அதை பார்த்துனே இருக்குது. அதனால அவர்களுக்கு தன்னுடைய உடல்நிலைகளையோ தன்னை பற்றியோ ஒரு சந்தேகம், குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால இது எப்படி போயிருக்குமோ மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா கேது குழப்பத்தை தருபவர். அவர் ராசியை பார்க்கிறார், கும்பராசியை பார்க்கிறார். இருந்தாலும் கும்பாதிபதி சனி ஆட்சியாக இருப்பதால் அதை ஈஸியாக கடந்து போய்விடலாம். அதே நேரத்தில் கடகத்தில் குரு தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ தன வருவாய் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு மூலமாகவோ இல்லை பெங்களூர் இந்த மாதிரி அவுட் ஆஃப் நம்ம பிறந்த இடத்த விட்டு அவுட் ஆஃப் பிளேஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெளி மாகாணங்களிலோ இருந்து வெளி ஸ்டேட்லேயோ வெளிநாடுகளிலோ இருந்து சம்பாதித்து கொள்ள முடியும். ஏன்னா மீனத்தை தனப்பாக மீனம் கடகம் எல்லாம் வெளிநாட்டு சக்திகள். அப்போ வெளிநாட்டு உறவுகள் மூலமாக சம்பாதித்து கொள்ள தன உறவு கிடைக்கும். எனவே வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் மீனத்தில் குரு போனாலும் கும்பராசியை பார்க்கும். அதனால கவலை இல்லை. அதே மாதிரி கும்பத்துக்கு 1 2 3 4 5ஆம் வீட்டுக்குரிய அதிபதி புதன் 6 7 8 5 8 அஷ்டமாதிபதி 9ல் இருக்கிறார். கும்பராசிக்கு 1 2 3 4 5 6 7 8 8க்குரிய புதனும் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் அஷ்டமாதிபதி புதனும் 9ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்ப கஷ்டத்திலையும் இந்த பரிவர்த்தனை யோகம் ரொம்ப கஷ்டம் குடும்பங்க காப்பாத்திரும். பொதுவா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தனி ஓனர் இல்லையா, அவருக்கு ரொம்ப சுக்கிரனை பிடிக்கும், ரொம்ப தோஸ்து. அதனால இந்த சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்களாக இருப்பதால் அவர்கள் பெரிதாக ஒன்றும் சீண்டாது.
அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அதனால இந்த குரு பார்வையும் அவர்கள் பிளஸ்ஸாக இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு, அவங்க கும்ப ராசியிலேயே சனி ராகு கேதுவோடு இருப்பதால் அவர்களை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். அதாவது சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. கேது சும்மாவே வீட்டில் இருந்துடலாமா அப்படின்னு டைட்னஸ் கொடுக்கும், லேசி தனத்தை கொடுக்கும். இந்த லேசி தனத்தெல்லாம் உடச்சி எறிஞ்சு அவங்க வேலைக்கு வந்துடணும். எப்படி இருந்தாலும் வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணுன்ற ஒரு நியதியை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு சுயமாக அவர்களை பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொண்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அவங்க தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த சோம்பேறித்தனமான கேது உத்தியோகக்காரர்கள் சனியை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால கொஞ்சம் லேசினஸ் இருக்கக்கூடாது. சும்மா இருந்துட்டோம், வீட்டில் லீவ் போட்டுடலாம், மட்டம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளக்கூடாது. இவர்களாக முயற்சி எடுத்துக்கொண்டு வேலையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது கும்பராசினுடைய துளாராசி பலன்கள். இந்த சனி 6/3/26 மாறிவிட போகிறது. அப்போ ராகு கேது பார்வை போயிடும். அப்போ ரிலீஃப். பொதுவாக சனி ராகு கேது விட்டு வெளியில போயிடுச்சுன்னா ரிலீஃபு. அதனால ரிலீஃபு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் சனி மாற்றம் அடைவதால் அங்கு அவர்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி எல்லா மாச கிரகங்களும் மாறிக்கொண்டே வரும். அதனால இந்த நேரத்தில் அவர்கள் கொஞ்சம் ஆக்டிவா தொழில் ரீதியாகவும் எப்படியாவது செஞ்சு ஆக்டிவா இருந்துக்கணும், ஆக்டிவா சம்பாதிச்சுக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தபடியா மீனராசி. மீனராசிக்கு ஐப்பசி மாதம் துலாம் ராசி பலன்களை பார்ப்போம். மீனராசி 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 7, 8. அதாவது 6ஆவது வீடு மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி மறைவு ஸ்தானத்திலேயே இருக்கிறாரு, நீச்சமா இருக்கிறார். பெரியும் நன்மை. கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க இல்லையா. 6ஆம் வீட்டுக்குரிய கெட்ட இடத்துக்குரிய அதிபதி 8ஆம் இடமான கெட்ட இடத்தில் மறைந்து நீச்சமாக இருப்பதால் சூரியனால் மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடியவர்கள். அது சூரியன் வர நீச்ச பங்க ராஜயோகமா இருப்பதனால இப்போ சூரியன் நீச்சனாலே அப்பா பற்றி ஒரு கவலை முக்கியமா இருக்கணும். அது முக்கியமா இருக்கணும். ஏன்னா இந்த மீன ராசிக்கு 7, 8, 9ஆம் வீட்டுக்கு தகப்பன் ஸ்தானாதிபதியும் செவ்வாய். அவரு சூரியன் நீச்ச செவ்வாய் இருக்கிற அவரோட உடல்நிலைகள்ல ஆஸ்பத்திரி மருந்து, இந்த செவ்வாய் நீரிழிவு, பிளட் ப்ரெஷரு, சக்கரை நோய் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அதனால ஒருவேளை அப்பா அந்த மாதிரி மீனராசிக்குடைய தகப்பன் இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை டயக்னோசிஸ்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கணும். அப்பப்போ மாத்திரை சாப்பிடணும், அப்பப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும், பிளட் டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி தன்னுடைய தகப்பன் மேல் கவனம் செலுத்த வேண்டும். இது நீச்ச பங்க ராஜயோகம் 2 பங்குல வரும்போது அப்ப கொஞ்சம் மாறிடும். இருந்தாலும் அவங்க பாக்கியாதிபதி, அதாவது 9ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 8ல் இருக்கிறதுனால தகப்பன் மேல் அதிக கவனம் தேவை. கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். எப்படி பார்க்குறீங்க, எங்க இருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்தால் கூட அந்த மீனராசிக்காரங்க தகப்பன் மேலே கம்யூனிகேஷன் ஏற்படுத்தி கொண்டு உதவி செய்ய வேண்டும். அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மருத்துவ விஷயத்தை கண்காணிப்புல இருந்தா போதும், தப்பிச்சுக்கலாம். அதனால இங்க அவங்கள அப்பாவை பார்த்துக்கணும். மீனராசி ராசியை குரு பார்க்கறதுனால, குரு சொந்த இடத்துல பார்க்கறதுனால, இது வெளிநாட்டு இடம்ன்றதுனால மீனம் வெளிநாட்டு இருப்பவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொள்ளலாம். அதே மாதிரி அந்த மீன ராசிக்காரங்களுக்கு 1 குரு பார்வையில் இருக்கிறது, 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறது, 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. தகப்பன் ஸ்தானத்துக்குரிய மருத்துவத்தை அவர்கள் ஒழுங்காக எடுத்துக்கொண்டால், இந்த தகப்பன் ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டே இருப்பதால் மருத்துவ ரீதியான பலன்கள் தகப்பனை சுகமாக வைத்திருக்கும். அதனால அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தால் அந்த ட்ரீட்மெண்ட்டும் மருந்தையும் மாத்திரையும் மறக்காம டயக்னா கரெக்டா எடுத்துட்டு வரணும். இதுதான் அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி 11ஆம் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனால எப்படி பார்த்தாலும் லாபம் வந்து கொண்டிருக்கும், அதுக்கு விரயம் இருக்கும். உத்தியோகம் நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனா அஷ்டமாதிபதி 9ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள், அப்பா வழியில மருத்துவ செலவு ஏற்படுறது. அம்மா 4ஆம் இடம் அம்மா இடம் இல்லையா, அம்மாவை கூட்டிய செவ்வாய் இருக்கிறதுனால அம்மா வழியில பண்றது. வீட்டுக்கு அந்த தகப்பன் வழி வீடு, அவங்க இருக்கிற இடம், அவங்களுடைய சகோதரர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். முக்கியமா அப்பா வழியில அவர்கள் மருத்துவ ரீதியாக உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும், கம்யூனிகேஷன்லயே இருக்கணும். இதுதான் மீனராசி. மீனராசியை குரு பார்ப்பதால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா பிரச்சனை இல்லை. அவர்கள் குடும்ப சார்ந்த பெற்றோர்கள் வழியில் தான் பார்த்துக்கணும். அந்த ஷீல்டிங் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்த்தனால் தகப்பனை காப்பாற்றி கொண்டிருக்கிற, லைவா காப்பாத்துது. ஆனா அஷ்டமாதி சாணத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ கேர் எடுத்துக்கணும் தான் அர்த்தம். சரிங்களா? இதுதான் இந்த மீனராசிக்கு பலன்கள். அதுதான். அதே மாதிரி மீனராசிக்கு 7ஆம் வீட்டுக்குரிய புதனும் கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம், அந்த 7ஆம் வீட்டுக்குரிய அதிபதி அதுவும் 8ல் இருக்குது, அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அஷ்டமாதிபதி 7ல் இருக்கிறார்.
பரிவர்த்தனை யோகம் இருக்குதுல்ல, இந்த பரிவர்த்தனை யோகம் ஓரளவுக்கு லைஃப் பார்ட்னரையும் நல்லபடியா காப்பாத்திக்கும். இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமசாந்தில இருந்தா தான் காப்பாத்துறது தவிர இந்த 7-8 பரிவர்த்தனை யோகம் கஷ்டங்களும் நிவர்த்தி செய்து கொள்ளும். அதனால இனி வருங்காலத்துல சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போக போகிறது. 3ஆம் வீட்டுக்குரிய அதிபதி சுக்கிரனும் 3, 4, 5, 6, 7, 8 அஷ்டமாதி 3, 8க்குரிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் வரப்போகிறது. சூரியனோடு நீச்சபங்கராஜம் ஏற்படுத்த போகிறது. அதனால 3ஆம் வீட்டுக்குரிய அதிபதியும் 8ஆம் வீட்டுக்குரிய அதிபதியும் இப்போ ஆட்சியாக வரப்போகிறது. அதுவும் சூரியன் புதன் செவ்வாயோடு மிங்கிலாக போகுது டெம்பரவரியா. அப்ப இந்த இடத்துல முக்கியமா பார்க்க போனா அவங்க குடும்ப உறவுகள்ல அதுவும் முக்கியமா தாய் தந்தை தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். இதுதான். மற்றபடி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பிரச்சனை எதுவும் கிடையாது. இதுல மனைவியுடைய மதர் தான் அவங்களையும் பார்த்துக்கணும். மனைவி வழியில பேரண்ட்ஸு, தன்னுடைய பேரண்ட்ஸ், அது முக்கியமா மனைவி வழி இருந்தா அம்மா, கணவராக இருந்தா அப்பா. அப்போ இந்த இடத்த அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணி மருத்துவ சிலைகளை உடனுக்குடனே ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே செய்யணும். அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம மகரம், கும்பம், மீனம் உரிய ராசிகளுக்குரிய ஐப்பசி மாத பலன்களையும் ப்ளஸ் மற்ற பலன்களை பார்த்தோம். இப்போ இந்த பலன்கள்லாம் இந்த கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய டெம்பரரி பலன்கள் தான். இந்த கிரகங்கள் மாறிடும். இப்போ சூரியன் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மாசத்துக்கு வரும்போது அந்த சூரியன் பலன்கள் மாறிடும். அதே மாதிரி புதன் 29/9/25க்கு விருச்சிகத்துக்கு வந்துடும். அப்போ பலன்கள் மாறிடும். அதே மாதிரி சுக்கிரன் 2/11/25க்கு துலாமுக்கு வந்துடும். அப்போ மாறிடும். ஸோ இந்த பலன்களை ஏற்படக்கூடிய கிரகங்களின் பலன்களை அடுத்த மாச பலன்களை சொல்லும்போது சேர்த்து சொல்லப்படும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதே நேரத்துல இந்த பலன்களை எல்லாம் தன்னுடைய தசா புத்தி, இப்ப நடக்கிற ஜாதகருடைய தசா புத்தி ரேஞ்சை பார்த்துட்டு தான் இதை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அங்க எப்படி இருக்கு தசா புத்தி, தசாநாதன் புத்திநாதனை மீறி இந்த பலன்கள் ஒன்றும் செய்யாது. அதனால தசா புத்தி நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கலாம், புத்திநாதன் நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கலாம். அந்த டெஃபினிஷன் அங்க இருக்கிற பிக்சட் நல்லா இருக்கணும். அந்த நல்லா இருக்கிற பிக்சடு இந்த ஜாதகத்தோடு சேரும்போது, இந்த கிரக பயிற்சியோடு சேரும்போது மீண்டும் நன்றாக இருக்கும். ஒருவேளை அங்க நல்லா இல்லைன்னா இங்க நல்லா இருக்குதுன்னா இந்த டெம்பரரி பலன்களை நன்றாக செய்து கொண்டிருக்கும். 2 இடத்துலையும் மோசமா இருந்ததுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்குது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை பற்றிய ஒரு கவனம் நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படும். இனி அடுத்த பலாபலன்களில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐப்பசி மாத பலன்கள் நன்றாக இருக்கட்டும், நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.